ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃபைட்டோட ஃப்ரைஸை எப்படி வாட்டர் சேஞ்ச் பண்ணுறதான்னு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. நம்ம ஆக்சுவலாக வந்து வாட்டர் கேனில் வந்து தான் ஃப்ரைஸ் வந்து விட்டுருக்கோம். ஸோ இது வந்து தண்ணி மாற்றுறது ரொம்ப கஷ்டம். பாருங்கள், ஃப்ரைஸ் வந்து எந்த அளவுக்கு ஃப்ரீயாக ஸ்விம் பண்ணுதுங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த எல்லாமே வந்து ஃப்ரைஸ் இருக்குது. இப்போ எப்படி சேஞ்ச் பண்ணுறங்கிறது வந்து நம்ம பார்க்கலாம். இது ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். இது பார்ப்போம். ஆக்சுவலாக நம்மளதெல்லாம் வந்து ஃபார்ம் எல்லாம் கிடையாது. வீட்லேயே வந்து வளர்த்துறதுனால என்ன கிடைக்குதோ அதில் போட்டு நம்ம பண்ணுறோம். இப்போ ஆக்சுவலாக வந்து இது 3rd டைம் வந்து நம்ம ஃபைட்டரோட ஃப்ரைஸ் வந்து நம்ம எடுக்கிறது. நான் டேங்க்கில் பக்கெட்டில் எல்லாத்துலேயும் பண்ணி பார்த்துட்டேன், பட் ஒன்றும் சரியாகலை. இதில் வந்து கரெக்டாக வந்திருக்கு. நம்ம நினச்ச மாதிரியே வந்து வாட்டர் எல்லாமே க்ரீனிஷாக மாறி இருக்குது சன் ரேசஸ்னால. ஸோ இப்போது நம்ம எப்படி ஃப்ரைஸ் எடுக்கிறதுங்கிறது பார்க்கலாம். ஓகே, வாங்க. இப்போ நம்ம ஃப்ரைஸ் வந்து எடுக்கிறது கஷ்டம். தனியாக நெட்டு வச்சோ எது வச்சாலும் நம்மளால் எடுக்க முடியாது. அங்கே எல்லாமே வந்து இருக்குது. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த நெட்டு இருக்குல்ல, இதில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்ற போகிறேன். ஊற்ற இந்த அப்படியே இந்த பாத்திரத்தை சாய்ச்சிட்டோம் அப்படின்னா இந்த தண்ணியெல்லாம் கொட்டும். இது நம்ம எடுத்து ஃப்ரைஸ் எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும். ஸோ ஃப்ரைஸ் எல்லாம் வந்துச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த நெட்டை அப்படியே தூக்கி இப்படி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ரைஸ் எல்லாத்தையுமே வந்து உயிரோட காப்பாற்றிடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து கரண்டி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த டேங்க்கில் வாட்டர் பாட்டில் வாஷ் பண்ணதுக்கப்புறம் இதில் எப்படி நம்ம வந்து போடுறோங்கிறது இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஓகே, முதல்ல இருந்து பிளான்ஸ் எடுத்து ஃப்ரைஸுக்கு பாதிப்பாகாமல் பிளான்ஸ் எடுக்கலாம். ஒரு பிளான்ட் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு மணி பிளான்ட்டு வீட்டில் நிறையா வளர்ந்துட்டுருக்கனால டேங்க்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு தெரியுதா? அந்த கடைசியில் பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு. கொஞ்சம் இருக்குது பாருங்கள். தெரியுதுங்களா? இதான் இங்கே எல்லாமே ஃப்ரைஸ் தான் இருக்குது. பொடியாக தெரியுது பாருங்கள். ஓகே, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த டேப் ஓப்பன் பண்ணிட்டா எல்லாமே இப்படி வந்து ஃபுல்லு நம்ம ரிஸ்க் எடுக்க அவசியம் இல்லை. அதனால் லைட்டாக சாய்ச்சிட்டு, எனக்கே பயமாக தான் இருக்குது. சாய்க்க போகிறோம். ஃப்ரைஸ் அதில் வந்து விழுந்திருக்கு. பட் நெட்டோட ஹோல்ஸ் வழியாக ஃப்ரைஸ் உள்ளே போகுது. இருங்க பார்க்கலாம். மூலமானு தெரியாது. மிஷன் ஃபெயில்டு. ஒரு ஃப்ரைஸ் மட்டும்தான் இருக்குது. அது உயிரோடு இருக்கா செத்து போச்சான்னு தெரியல. நான் எல்லாம் எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே, நான் இப்போ இந்த கோன் எடுத்திருக்கேன். அழுக்கும் சேர்ந்து தான் வருது. பட் நமக்கு இப்போ ஃப்ரைஸ் தான் முக்கியம், அழுக்கு முக்கியம் இல்லை. நம்மளோட ஃப்ரைஸ் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறோம், இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் 1 by 1 எடுத்துட்டு திரும்பவும் பண்ணலாம். ஏன்னா ஸ்டோன்ஸ் ஆக்சுவலாக ரொம்ப டிஸ்டர்படாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டோன்ஸ் ஒவ்வொன்றா எடுத்து கீழே வச்சிடலாம். இப்போவும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஃபார்ம் கிடையாது, இது வீட்டில் வளர்த்துறது. ஸோ நம்ம வீட்டில் எவ்வளோ இடம் இருக்கோ அவ்வளோ வச்சு தான் நம்ம பண்ண முடியும். ஃபார்முன்னா நம்ம என்ன வேணால் பண்ணலாம்.
வீடு நிறைய ப்ரைஸ் இருக்கும் பாருங்கள். இதில் எல்லாம் கீழே போய் உட்காந்துட்ருக்கு, மேலே மேந்துட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு பாட்டிலில் வந்து அந்த மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் மவுத் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், தண்ணி கம்மியாக தான் பிடிக்கும். இதில் வந்து மவுத் பார்ட் வந்து சின்னதாக கட் பண்ணியிருக்கு. அப்போ அதுக்கு நல்லா ஸ்விம் பண்ணுறதுக்கு இன்னும் ஸ்பேஸ் கிடைக்கும். இப்போ இதில் அந்த ப்ரைஸ் எல்லாம் இதில் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபைனலாக ஒரு வீடியோ காட்டுறேன். ஓகே, தான் கிடைச்ச வரைக்கும் ஃப்ரைஸ் எல்லாம் எடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், கிட்ட வாங்க. அது தெரியுது பாருங்கள், தெரியுதா? கை வச்சு காட்டுறேன் பாருங்கள், தெரியுதா? தெரியுதுங்களா? இது கிளியராக தெரியும் பாருங்கள். ஸோ நிறைய ஒயிட்டு மிக்சடு கலர்ஸில் எல்லாமே இருக்குது. இது ஓகே, இந்த பிளான்ட் எல்லாம் போட்டுட்டு உங்களுக்கு வந்து கிளியராக கட்டியாச்சு. ஓகேவா? அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு எங்கள் வீட்டு செல்ல குட்டி பையன் சரியாக பொறாமல் பிடிச்சவன். லவ் பேர்ட்ஸுக்கு ஃபுட்டு போட விட மாட்டான், அணிலை பார்க்க விட மாட்டான், இங்கே ஃபிஷ்ஷை பார்க்க விட மாட்டான், எங்களை இங்கே நிற்கவே விட மாட்டான். அவன் இங்கே வெளியே எட்டி பார்த்து அப்படின்னா கத்த ஆரம்பிச்சிருவான். நெக்ஸ்ட் வீடியோ அவனை பற்றி. ஓகே, பாய்.